எப்பொழுதுமே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். அதே போலதான் நம்ம வாழ்க்கையில கூட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நான் வந்து உங்களுக்கு சமாதானம் பேச வரேன், பரிஞ்சு பேச வரேன் உள்ள வந்துடுவாங்க. வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, மத்தியாசம் பண்ணுவாங்க. ஆனா எல்லா குழப்பத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க தான் காரணமா இருப்பாங்க. ஆமென், ஆமென். அதை நம்ம என்ன பண்ணோமா, அறிந்து ஆராய வேண்டும். யார் வந்து பசுத்தோல் போற்றிய புலி என்பதை நீங்க பார்க்கணும். பசுத்தோல் போட்டு வந்துருவாங்க பல புலிகள்லாம். நீங்க தான் என்ன பண்ணணும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சமாதானம் வருகிறவர்கள் கூட ஒரு சில காலகட்டங்களிலே நம்மளை ஏமாற்றுவார்கள். ஆமென். அதனால என்னோட அன்பார்ந்த ஜனமே, நாம் என்ன பண்ண வேண்டும்? விழித்திருக்க வேண்டும். இந்த காலங்களிலே நாம் விழித்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை எடுத்தவர்கள் வாசிக்கவும். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3-4 பக்கம் 284. அதாவது அவன் வெளிப்பட்டால் ஒழிய கடைசி காலம் வராது. அந்த நாள் வராது. அந்த நாள் எந்த நாள்? ஆண்டவர் வருகின்ற நாள். அவன் வெளிப்பட்டால் ஒழிய வராது. ஸோ இரண்டாவது என்ன அடையாளம் பார்த்தீங்கன்னா, அந்தி கிறிஸ்து வெளியே வருவான். அவன் வெளியே வந்தது நமக்கான 2ஆம் அடையாளம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் முதலாம் இடத்துல தான் இருக்கோம், சபை காலத்துல தான் இருக்கோம். வரலாம் வரமாட்டோம். நம்ம எப்படி வருவான்னு பார்த்தீங்கன்னா, சமாதான பிரியன், சமாதான தூதுவனாக தான் வருவான். அவன் வருகின்ற பொழுதுதான் நம்முடைய கடைசி நாட்களுக்கான காலங்கள் ஆரம்பித்து விடும்.